ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம நந்தினி அசிங்கப்பட்டாலே நம்ம மாதவிக்கும் சுரேகாக்கும் ஹரிதாக்கு எல்லாருக்குமே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டான்னு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நந்தினியை ரொம்ப தப்பாகவே நினச்சி சுந்தரவளை வந்து அடின்னு அடிச்சிட்டாங்க. ரஞ்சித் காலையும் பற்றாக்குறைக்கு விலகவும் வச்சுட்டாங்க. ஆனாலும் நந்தினி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆனால் இந்த விஷயம் நடந்தது எதுவுமே நம்ம சூர்யாவுக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்போ சூர்யாவுக்கு தெரியாமல் இருக்கும்போது நந்தினி வந்து கதவை திறக்க போகிறாங்க. சூர்யா வேணும் பூட்டி வச்சுட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ கதவை திறந்துட்டு சூர்யா கிட்ட எப்படியோ ஒரு மழுப்பி விட்டுட்டு எக்ஸாம் வேறு நந்தினிக்கு இருக்குது. ஆனால் இதில் வேற இந்த பிரச்சனையோட டென்ஷனும் இன்னும் மேலே போயிட்டுருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு சூர்யாட்ட மழுப்பிட்டு எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சூர்யாவும் சரி நான் போய் காரை ரெடி பண்ணுறேன், நீ வந்து எல்லா நோட்ஸு புக்ஸு அப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்து வை நந்தினி, நான் கீழே போயிட்டு காரை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பைன்னு பார்த்து நம்ம நந்தினி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம சுரேகா வந்து சொடக்கு போட்டு நந்தினியை அப்படி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே நம்ம நந்தினி வந்து என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வாங்கின அடி பத்துச்சா அப்படி சொல்லிட்டு கேட்க நம்ம நந்தினி இல்லைம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் அப்போவே மன்னிப்பு கேட்டேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி குறுக்கி சொல்கிறாங்க. உடனே வந்து சுரேகா வந்து ஆமாம் மன்னிப்பு கேட்டதான், என்னதான் நீ கேட்டாலும் வந்து நீ சொன்னது தப்பு தானே, அதுக்குன்னு உன்னை மன்னிச்சிட முடியுமா? நீ காலையே விழுந்து கேட்டாலும் உன்னை நான் என்றைக்குமே வந்து மன்னிக்க மாட்டேன். ஒரு நாள் இல்லோட்டா ஒரு நாள் வந்து நீ பெரிய விஷயத்தில் சிக்க தான் போகிற, அதை நான் பார்க்க தான் போகிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கிட்டயே நீ வந்து தப்பாக வந்து அவரையே பேசியிருப்ப, அதுவும் வந்து என் அக்கா கிட்டேயே வந்து தப்பாக பேசியிருப்ப. இதை எப்படி உன்னை சும்மா விட முடியும் நந்தினி? நீ என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் உன் மேலே எனக்கு பயங்கரமான கோவம் இருக்குது. இன்னும் உன்னை என்னால் எப்பயுமே வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேகா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம நந்தினி சரிம்மா அதான் நீங்கள் தான் வந்து சொன்னீங்க, நான் தான் வந்து மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்னம்மா எனக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுமா, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து சொல்கிறாங்க. உடனே சுரேகா வந்து எந்த பிரச்சனையும் போகாமல் பண்ணுமா? ஓ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை நீ டென்ஷன் படுத்தி விட்டுட்டு அவரோட பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணிவிட்டு அவரோட மைண்டை கெடுத்துட்டு நீ இப்போ எக்ஸாம் எழுத போறியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா பேசுகிறாங்க. உடனே நம்ம நந்தினி அம்மா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, சூர்யா சார் வேற கீழே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா, தயவு செஞ்சு என்னை விடுங்கம்மா, இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்துக்கிறேம்மா, நான் வந்து பாஸ் ஆகலைன்னா சூர்யா சார் உடஞ்சே போயிடுவாருமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம சுரேகா ஏய் சி நிறுத்துடி, சும்மா என்ன நடிப்பு போட்டுட்ருக்க? இல்லை கேட்குறேன், அந்த ஹரிதாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாது, ஏன்னா என் மம்மி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹரிதாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, என்னை விட ஹரிதா பத்திரக்காலே ஆடிடுவா. ஏன்னா எனக்காச்சும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். ஆனால் ஹரிதாக்கு சின்ன வயசுலேருந்து கூட பிறந்த அண்ணன் அவர். அப்போ ஹரிதா எப்படி பண்ணுவா? ஆனால் ஹரிதாக்கு இது தெரியாத வரைக்கும் நல்லது, உன் உயிரை காத்து வச்சுக்கோ, பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேகா சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து சரிம்மா நான் அது பார்த்துக்கிறேம்மா, நான் இப்போ எக்ஸாமுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் விடுங்கம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சுரேகா ஓ உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவோமா? என்ன எக்ஸாமுக்கு போய் நீ என்னத்தை கிழிக்க போகிற? நீ என்னத்தை படித்து நீ என்ன பெரிய ஆளாக போகிற? நீ ஏன் நினச்சிக்க வேண்டியதான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்? எப்படியும் நீ எக்ஸாம் போனால் பாஸ் ஆக போகிறதில்ல, தூங்கி தான் அழுக போகிற, எதுக்கு எக்ஸாம் எழுத போகிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து மாதவியும் வந்து நந்தினியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏய் நந்தினி, நீ சொன்னதை நான் போய் நம்பினேன் பாரு, நான் போய் நம்பி எல்லாரோட தூக்கத்தையும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட தூக்கத்தையும் ஒன்றால் போய் கெடுத்துட்டேன் பாரு. இனிமேல் வந்து நீ என்ன சொல்லு, என்ன வேணால் சொல்லி, நீ சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்கிறாங்க. உடனே நந்தினி மாதவிமா நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா, ஆனால் வந்து இது எப்படி எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் பரவாயில்லம்மா நான் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும், நான் இதை பற்றி யாருக்கிட்டே வெளியே போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிடுறாங்க. உடனே சுரேகா என்னது உண்மையா, என்னடி திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க, அப்போ தப்ப நீ இன்னும் ஒத்துக்கவே இல்லை அப்படி தானே, அப்போ உன்னையெல்லாம் மன்னிக்கிறதுல அர்த்தமே கிடையாது, இதுக்கப்புறமும் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா சொல்கிறாங்க. உடனே சூர்யா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா?
என்னடா நந்தினியை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம சூர்யா என்னதான் ஆச்சுன்னு மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா அப்பன்னு பார்த்து சுரேகாவும் மாதவியும் நம்ம நந்தினி கிட்ட பேசினதை சூர்யா வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு உடனே எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கேட்க நம்ம சுரேகாவும் நம்ம மாதவியும் ஓ வந்துட்டாருடா, நீ சொல்லி தானே இவ எல்லாம் பண்ணுறா, நீ சொல்லாமல் இவ எப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம நந்தினி சுரேகாமா எதுவும் எதை பற்றியும் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா நந்தினி இந்த சுரேகா என்ன சொல்கிறா, என்ன நீ பண்ண, அதுவும் நான் சொல்லி பண்ணியா, என்ன இவ பேசிகிட்டு இருக்க, ஃபூலிஸாக பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்ல நம்ம நந்தினி இல்லை சார் இல்லை அத்தா சார் ஒன்றும் இல்லை அத்தா சார், இவங்க சும்மா நார்மலாக என் எக்ஸாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மழி போடுறாங்க. அப்பன்னு பார்த்து சுரேகா ஏய் சி என்ன சீன் போடுறியா, சூர்யாவுக்கு தெரியாத மாதிரி சீன் போடுறியா, உனக்கு வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்தவனே சூர்யா தான், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சூர்யா ஏய் என்ன சுரேகா இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்போ வந்து நந்தினியை தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன உண்மை தெரியணும், எந்த உண்மையாக இருந்தாலும் டேரெக்டாக என் மூஞ்சுக்கு முன்னாடி ஏன் கிட்ட கேளு, எப்பயும் அந்த ஹரிதா குட்டிச்சத்தம் தானே இப்படியெல்லாம் பண்ணுவா, இப்போ என்ன நீ புதுசாக கிளம்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாங்க. உடனே வந்து சுரேகா வந்து என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையும் சொல்ல நம்ம நந்தினிக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. பெரிய ஷாக் ஆனோடனே நம்ம சூர்யா ஓ சூர்யா வந்து இப்படி நடந்துச்சா நந்தினி, என்ன சொல்கிற, இந்த சுரேகா சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து வேற என்ன பண்ண முடியும் நந்தினினால, ஆமாம் அத்தான் சார் உண்மைதான், நான் தான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் போல் அப்படின்னு சொல்ல நம்ம சூர்யா இல்லை நந்தினி நீ கண்டிப்பாக தப்பாக சொல்லியிருக்க மாட்டே, எனக்கு உன்னை பற்றி தெரியும் நந்தினி, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக எனக்கும் அந்த ரஞ்சித் மேலே டவுட் இருக்க தான் செஞ்சிச்சு, நான் கண்டிப்பாக இதை சும்மா விட மாட்டேன், அந்த ரஞ்சித் என்ன வேலை பண்ணுறா எல்லாத்தையும் எவிடன்ஸோடு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நந்தினி, நம்ம எவிடன்ஸ் இல்லாமல் ப்ரூவ் பண்ணுறதுனால தானே இப்போ இவங்க வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே சுரேகா வந்து ஏய் சி நிறுத்து, உங்கள் 2 பேருக்கும் ட்ராமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, என்ன எவிடன்ஸோட நீ ப்ரூவ் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சா என்ன வேணால் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாதவியும் சுரேகாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே வந்து ரஞ்சித் வந்து இந்த விஷயம்லாம் தெரியாது, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம சூர்யா வந்து நந்தினி கிட்ட நந்தினி ஏன் நந்தினி என்கிட்ட சொல்லலை, ஏன் இதெல்லாம் என்கிட்ட மறைச்ச, அன்றைக்கி ஆக்சுவலாக கீழே என்ன நடந்துச்சு, உன்னை வேறு ஏதாச்சும் பண்ணாங்களா இல்லை பேச மட்டும் தான் செஞ்சாங்களான்னு கேட்க நம்ம நந்தினி இல்லை சூர்யா சார் அப்படிலாம் எதுவும் நடக்கலை, எல்லோரும் என்கிட்ட வந்து பேசினாங்க, நான் அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் வந்து எவிடன்ஸோடு வந்து இந்த ரஞ்சித் தான் குற்றவாளிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் கோவப்படாமல் மட்டும் இருங்க சூர்யா சார், நீங்கள் கோவப்பட்டுருவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூர்யா சரி நந்தினி நான் எதுவுமே கோவப்படலை, நான் எதையுமே இதை பற்றி காட்டிக்கலை, அந்த ரஞ்சித் கிட்டேயும் நான் எதுவுமே காட்டிக்கலை, நம்ம சைலண்டாகவே வந்து காய நகர்த்தலாம், இப்போ வா எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு நம்ம எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நந்தினியை கூட்டிகிட்டு போயிடறாங்க. சூர்யா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சூர்யா சூப்பர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நந்தினியை பிடிக்கும்னா நந்தினி சூப்பர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டடா.